அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறும் அதிசய நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போதும் அதே போன்று வருகின்ற 21ஆம் தேதி சூரிய கிரகணத்தின் போதும் இதை மட்டும் செய்யுங்கள். கிரகண தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ராகு மற்றும் கேது, பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு மற்றும் கேது என்ற இரு கிரகநிலைகளும் புனிதத்துவம் அடைவதற்கு முன்பதாக ஆழ்கடலை கடைந்து எடுத்த அமிர்தத்தை உண்ணும் போது சூரியன் மற்றும் சந்திரன் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அசுரரை காட்டி கொடுப்பதால் மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணு பகவான் ராகுவை கேதுவை அமிர்தத்தை உட்கொண்ட நிலையில் தலை தனியாக உடல் தனியாக துண்டித்து விடுகிறார். அப்படி தலை ஒரு திசையிலும் உடல் ஒரு திசையிலும் சென்று கடுமையாக தவம் இருந்து புனித தன்மை பெற்று நிழல் கிரகம் என்று நவ கிரகங்களில் சேர்க்கப்பட்டதுதான் இந்த ராகு கேது. இயற்கையாகவே அசூர பலம் கொண்ட ராகு கேது அமிர்தத்தை உண்டதால் புனிதத்துவமும் அடைந்திருக்கிறது. எனவேதான் நிழல் கிரகமான ராகு கேது மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது சூரியன் மற்றும் சந்திரன் தான். எனவேதான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறும் போது இந்த இரு நிகழ்வுமே ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரனின் ஒரு திசையில் ராகுவும் மற்றொரு திசையில் கேதுவும் இருப்பார். ராகுவுடன் இணையும் போது இந்த வேளையில் ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு சந்திரனை ஒழுங்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற 21ஆம் தேதி மோட்சக்காரகரான கேது சூரியனை விழுங்கும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது ராகு கேது பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இயற்கையாகவே இறைவன் கூட சக்தியை இழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது சில நிகழ்வுகளை குறிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்பதால் பல சிரமங்கள் விலகுவதோடு கிரகண தோஷம் நீங்கி பல யோகம் உண்டாகும். அதிலும் இந்த வருடத்தில் மிகவும் வலுவாக ராகுவுடன் சந்திரன் இணையக்கூடிய வேளையில் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இதேபோன்று சூரியனுடன் மோட்சக்காரகரான கேது இணைந்திருக்கிறார். ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த சந்திர கிரகணம் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு சற்று சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியனை மற்றும் சந்திரனை பழிவாங்கும் நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் ஒளி முழுமையாக சந்திரனின் மீது படாத வகையில் பூமியின் நிழல் பதிய போகிறது. எனவேதான் சிவப்பு நிறத்தில் சந்திரன் காட்சியளிக்க போகிறார். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ராகுவுடன் சந்திரன் இணைந்திருக்கிறார். கேதுவுடன் சூரியன் ஆட்சி பலம் பெற்றும் அது மட்டுமல்லாது புதனும் இணைந்திருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போன்று லாபஸ்தானமாகிய 11 ராகு மற்றும் சந்திரன் இணைந்திருக்கின்றனர். விரயத்தில் மிகவும் வலுவாக தனி வக்ரகதியில் திரும்பி இருக்கிறார். எனவே லாபத்தில் அவரும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3 நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான். யோகஸ்தானமாகிய 6 செவ்வாயும் சுகஸ்தானமாகிய 4 சுக்கிரனும் இருக்கின்றனர். நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம். பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக பூமியின் மீது படாத வகையில் சந்திரன் சில இடங்களையோ அல்லது முழுமையாக பூமியையோ மறைக்கும் நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக பூமியை அடைய இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுகிறது. சந்திரனின் பிரதிபலிக்கும் தன்மையை மங்க செய்கிறது. இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக சந்திரனை பூமியின் நிழல் பகுதியாக மறைக்கலாம் அல்லது முழுமையாக மறைக்கலாம். மங்கலான தோற்றத்தை ஏற்படுத்தலாம், கருமையான தோற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது
ஒளிச்சிதறல் காரணமாக தற்போது முழு சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையும் சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. வானில் நடைபெறக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. 7ஆம் தேதி அன்று இரவு 9:56 மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் என்பது நள்ளிரவு 1:53 மணிக்கு நிறைவடைகிறது. சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேலை என்பது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேர பணிக்கு செல்லக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தை நாம் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம். சந்திர கிரகணத்தினால் வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் கூட வீட்டிலோ அல்லது உயரமான இடங்களிலோ வெறும் கண்களால் அல்லது நவீன உபகரணங்களை பயன்படுத்தியோ இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். வானம் மேகமூட்டம் இல்லாமல் தெளிவாக இருக்கும் போது இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் தோன்றுகிறது. மட்டுமல்லாது உலகில் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும். மிகவும் அரிதாக நிகழும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். அதனால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிரகணம் என்பது சில பழிவாங்கல் நிகழ்வாக, ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த நேரங்களில் கூர்மையான ஆயுதங்களையோ அல்லது உபகரணங்களையோ பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் எதிர்பாராத சில சங்கடங்கள் உருவாகலாம். அதே போன்று உணவு சமைத்தல், உணவு தயாரித்தல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது. இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் இரவு பணிகளில் இருக்கிறவர்கள் கவனத்துடன் இருங்க. அதே போன்று சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய குறிப்பிட்ட நேரம் முழுவதுமே உணவு அருந்துதலையும் தவிர்ப்பது நல்லது. தண்ணீர் குடிப்பதையும் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் உணவு சாப்பிடுதல் மற்றும் தண்ணீர் அருந்துதல் போன்றவற்றால் சில எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவேதான் இவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் கடைபிடித்தால் போதும். இது அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்டால் முழுக்க முழுக்க ஆன்மீகம்தான். அறிவியல் இன்றைக்கு ஒன்றை சொல்லும், நாளைக்கு இன்னொன்றை மாற்றிக்கொள்ளும். ஆனால் ஆன்மீகம் அப்படியல்ல. மனித வாழ்க்கையின் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் ஆன்மீகம். எனவே கிரகணம் நடைபெறும் போது கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை கடைபிடிக்கும் போது நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது கிரகண பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் தற்பை, கோரை பொருட்களை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது கிரகண பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக குறையும். நிச்சயமாக பயணங்கள் மேற்கொள்வது, வெளியில் இருப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் பயணங்கள் செய்வதையும் வெளியில் சுற்றுவதையும் தவிர்த்திருப்பது மிகவும் நல்லதாக அமையும். ஏனென்றால் கதிர்வீச்சுகளால் சில எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். அதே போன்று கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிட வேண்டாம். அப்படி திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அவை எதிர்பாராமல் நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அமையாமல் போவதற்கான சூழல் உள்ளது. எனவே கிரகணத்தின் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. அதே போன்று என்ன செய்யலாம் என்று கேட்டால் நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனின் சக்தியும் பறிபோகும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து ஆலயங்களும் நிச்சயமாக மூடப்பட்டிருக்கும். எனவே ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது. எனவே வீட்டில் அமைதியாக அமர்ந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம், தூங்கலாம். அதனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இந்த கிரகணம் நடைபெறும் போது முழுமையாக வீட்டில் தங்கியிருப்பதே மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள். கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் உங்களை விட்டு விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகணத்தை நாம் வெறுங்கண்களால் பார்க்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. என்றால் வானில் நடைபெறக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகளை பார்த்து மகிழ்வது என்பதும் ஒரு விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் நிச்சயமாக மிகவும் சிறப்பான மாறுதலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேளை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும்.
மேலும் சந்திரன் லாபஸ்தானத்திலும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5லும் இருக்கும் போது அவர்களுடன் ராகு மற்றும் கேது இணைந்திருக்கக்கூடிய வேளையில் பாம்பு முழுங்கும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருந்தால் நல்ல மாறுதல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கிடைக்கும்.